சோதனைகளை கொண்டு வந்து நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாக தள்ளப்படுறாங்க. தம்பி 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 சேர் அந்த பக்கம் போட்டுருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பார்க்குறாங்கல்ல. அப்படி அப்படியே பின்னாடி போட்டு கீழே வந்துருப்பாரு. சரி, சாத்தான் தான் என்ன பண்றான்னா ஏசப்பா படைச்ச மனுஷங்களை வஞ்சித்து என்ன பண்றான், பலவிதமான பாவங்களை தள்ள வைக்கிறான். போய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுறது, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அப்ப இந்த பிசாசு தான் குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிறான், சந்தோஷத்தை கெடுக்கிறான், நிம்மதியை கெடுக்கிறான். இப்படி சொல்லிட்டே போலாம். ஒரு வாழ்க்கையில முன்னேறபடியானபடிக்கு பிசாசு என்ன பண்றான்னா எல்லா தலையில கொண்டு வரான். சோ இந்த பிசாச பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஆமா, பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படியா ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? எப்படி ஜெயிக்கலாம்? அவன் கடலாளியா? சரி, ரைட், கவனிங்க. சரி, எல்லாம் கிளாப் பண்ணி வர வைக்கலாமா? பிசாசு ஒரு மனுஷனை எப்படிலாம் வஞ்சிக்கிறான், பிசாசு எப்படி ஜனங்களை சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதியும் இல்லாம கெடுக்கிறான்னு சொல்லி பார்க்கலாமா? எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம், உற்சாகமா கை தட்டுங்க. ஓகே, சூப்பர்பா. அத்திமூர் கிராம ஜனங்க சூப்பர். நாம் விழும்போது நம்மை தூக்கும் கரம் யாருடையது? பாவத்தில் விழுந்தால் சாத்தானின் சரிகார கரம், பரிசுத்தத்தில் விழுந்தால் பிதாவின் அதிகார கரம். ஒரு கரத்தால் பிதாவை பற்றி கொண்டு மறுகரத்தால் வேத வாளை ஏந்திக் கொண்டால் பிசாசையும் வதைக்கலாம், சுவிசேஷமும் விதைக்கலாம்.